கவிஞரே, இப்போ எனக்கு ஒரு விஷயம், நான் அந்த ஃபேஸை பார்த்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு சொல்லுவேன். அப்படியே பார்க்கும்போது கொஞ்ச நாளா உங்க கண்கள்ல தூக்கம் இல்லாத மாதிரி தெரியுது. இதுக்கு காரணம் 2 வார்த்தை, ஒன்னு காதல், ஒன்னு கவிதை. இல்லை, எல்லாருமே இதை கேட்டுட்டாங்க. உண்மையிலேயே என் மகள்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பொழுதுகள் தான் இந்த உறக்கம் இல்லாத பொழுதுகள். அது அழகாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் முழுக்க அது எப்படின்னா, இப்போதான் ஆக்சுவலாக ஃபோட்டோ பார்த்தோம், நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. அது மனைவி கன்சீவ் ஆன உடனே அந்த தூக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. மகள் பிறந்தோன்னா சுத்தமாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் நானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால சரியா இருக்கு. அவங்க வளர்ந்த பிறகு தூக்கமும் வளர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த பேர் சூட்டும் விழா மறக்கவே முடியாது. அதை பற்றி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு என்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லா விஷயங்களுக்குமே நான் ஆலோசனை கேட்பதும் என்னை வழிநடத்துவதும் சமீப காலமாக நம்மவர் அவர்கள் தான். அதனால வேண்டி எனக்கு திருமணம் அவர் தான் செய்து வைத்தார். அதனால் குழந்தை பிறந்தோடனே முதல் தகவல் அவருக்கு தான் கொடுத்தேன். அப்போ அமெரிக்காவில் இருந்தார். அப்புறம் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே பெயர் வைக்கணும்னு சொன்னேன். எந்த மறுப்பும் இல்லை, உடனே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். அப்படி தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு. பேர் செலக்ஷன் விஷயத்த சொல்லுங்க, அதுதான் மெயின். இல்லை, பொதுவாக நானும் என் மனைவியும் முன்னாடி நாங்கள் திட்டமிட்டு வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை பிறந்தால் சிநேகனே பேர் வைக்கணும், பெண் குழந்தை வந்தால் கன்னிகானே பேர் வைக்கணும். ஏன் வைக்கக்கூடாது, நம் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடாது, ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆக்சுவலி இது ஒரு புது ஐடியா. ஆமாம், ஏன்னா இப்போ நிறைய பேர் 1ஆம் 2ஆம் 3ஆம் மன்னர்கள் அந்த மாதிரி அரசர்களுடைய பேர்கள் இருக்கு. அது மாதிரி இருந்துட்டு போட்டுமே, பெண்கள்னா பெண்களோட 2ஆம் 3ஆம் 4 அப்படி வந்துட்டு போகட்டும், நல்லா இருக்கட்டுமே, ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தோம். ஆனால் அதற்கு இறைவனும் இயற்கையும் இடம் கொடுக்கலை. என்னன்னா 2 பேர் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, இரட்டையர்கள் வரப்போகிறாங்கன்னு சொன்னோடனே நாங்கள் அதை விட்டுட்டோம். சரி, ஓகே, இது என்ன நடந்தாலும் சரி நம்மவர் பேர் சுட்டோன்ட்டு. நாங்கள் அங்கே போகும்போதும் நினச்சோம், ரொம்ப ஏதாச்சும் வரலாற்று நேம் அந்த மாதிரி வைப்பார் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் சொல்லும் பொழுது அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருப்பாங்க. முழுக்க அவர்களுக்கு இந்த கவிதையையும் இந்த காதலையும் கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா டெக்னாலஜிக்குள்ளே அவங்க முழுக்க போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த பேரை அவர் செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சொல்லும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா ஒருவேளை 2 பேத்துக்குமே, எங்கள் 2 பேத்துக்குமே அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா எங்கள் கூடயே இருக்கிறது காதலும் கவிதையும், அது குழந்தைங்களும் கூட வந்துருச்சுன்னா அவ்வளோதானே. அதனால வேண்டி இந்த நேரத்தில் நம்மவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நிச்சயமா. இப்போ ரீசெண்டாக ஒரு பாடல், உங்களுடைய பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு, மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற படத்துல இருந்து. அந்த பாட்டை பற்றி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப புரட்சிகரமான ஒரு வரிகள் அதில் இருக்கிறது. நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக பார்த்தோம். ஆனால் அதை இவ்வளோ எளிமையாக எவ்வளோ பேரால் சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல. மேபி அங்கே தான் இந்த கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் தனியாக நிற்கிறாங்க. நான் எப்படி பூவை பற்றி ஒரு கவிதை சொன்னேன்னா, அதில் பெரிய ஃபிலாசபி இல்லை, இருந்தாலும் வாழ்வியலோடைய நிகழ்வுகளை அதை அழகாக சொல்கிறதுக்கான ஒரு மொழியாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதனால தான் பழைய மெட்டிலேயே அந்த டியூனையை போட்டோம். அந்த குரல், அந்த வடிவமைப்புலாம் வடிவேல் சார் தான் அதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணோம் எங்கள் டீமே எல்லாருமே. அப்போ நாங்கள் பண்ணும்போது இது சும்மா ஜாலியாக பண்ணணும். ஐடியில் 24/7 அவங்க மிஷின் மாதிரியே இருக்காங்க எல்லாருமே. அவர்களை சட்டையரும் பண்ணணும், அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு வழி இருக்கு இல்லையா, அதையும் சொல்லணும். அவங்கள சொல்லும்போது எல்லா தரப்பினருக்கும் அது போய் சேரும் அப்படின்னு தான் அதை சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இலகுவாக சொல்லிட்டீங்க அப்படின்றீங்க. கவிதை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் சொல்லலாம். காரணம், கவிதை படித்தவர்களுக்கு. பாடல் எளிமையாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், அவர்கள் பாமரர்களுக்கு போய் சேரணும். எனக்கு தெரிஞ்சு அது உங்களுடைய பாடல் வரிகளிலேயே இத்தனை வருடங்களா, 30 வருடங்களா தொடர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க எளிமையா எல்லாருக்கும் போய் சேரணும்னு. அப்படி பாக்குறப்போ காதல் இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் தகுந்த மாதிரி காதலையே வேறு பரிமாற்றங்களை நாங்க பார்த்துருக்கோம். அது அரளி செடியில் முடிச்ச துளசி செடியா காதலா இருக்கட்டும், இல்ல அறியாத வயசு அதுவா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரமா இருக்கட்டும், இது 3த்துலயே காதலுடைய பரிமாற்றங்கள் அவ்வளவு வெளுதா இருக்கு. ஆமாம், உங்களுக்கு அந்த சூழலும் அந்த கதாபாத்திரமும் தான் வார்த்தையை தீர்மானிக்கும். என்னன்னா நீங்கள் எப்போதுமே பாடல்களுக்கு கவிதைகளுக்கு நான் முதலாளி, பாடல்களுக்கு நான் வேலைக்காரன். கதை என்ன கேட்குதோ அதை நான் கொடுக்கணும், கதாபாத்திரம் என்ன கேட்குதோ அதை நான் கொடுக்கணும். அப்போ கேட்டதை கொடுக்கிற ஒரு சேவகனாக பாடல் முன்பு நான் கை கட்டி நிற்கிறேன். ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி
கதைக்கு பொருத்தமான மாதிரி, மெட்டுக்கு வந்து சரியாக அமைகிற மாதிரி, கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நான் கொடுக்கறது தயாராட்டினவே பாடலுக்கு நான் சேவகனாக தான் நான் இருக்கேன். அதனால் வேண்டி இப்போ அரளி விதையில் முளைத்த துளசி செடியா காதல், துளசி செடியா காதல். எல்லாரும் வெறுக்கிறாங்களே, காதலர்கள் புனிதமாக நினைக்கிறாங்க, ஆனால் வெளியில் உள்ளவங்க வெறுக்கிறாங்க. இப்போ வெளியில் உள்ளவர்கள் அரளி விதையாகவும் காதலர்கள் துளசி செடியாகவும் நாங்கள் வந்து ஒரு ஓமையை எடுக்க வேண்டியிருக்கிறோம். அப்போ இந்த அறியாத வயசு எடுக்கும்போது அந்த வயதில் நம்ம பாடும்போது அவர்கள் கூட பாடலை, அவர்களுடைய இணக்கத்தையும் அவர்களுடைய ஊடல் கூடலையும் தூரத்திலிருந்து மூன்றாம் கண் பாடுது. அப்போ அதுதான் மாண்டேஜ்னு இப்போ சொல்கிறோம் நம்ம. அப்போ அது ரெண்டுக்குமே காதல் நான் தெரியாது, காமம் தெரியாது, பிரிவு தெரியாது, உறவு தெரியாது. ஆனால் கூட இருந்தால் சுகமாக இருக்குன்னு மட்டும் ரெண்டுக்கும் தெரியுது, ரெண்டு குழந்தைகளுக்கும். அப்போ தான் நம்ம வந்து அங்கே தொடங்குறோம் அறியாத வயசு புரியாத மனசன். இது ஏன்னா அந்த கதாபாத்திரம் தான் தீர்மானிக்குது அந்த வரியை. மூன்றாவது ஒரு பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, ஏன்னா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும். என்ன ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன்னு வச்சுங்களேன், நான் குற்றவாளி. காதல்னு சொல்கிறாங்க அனைவரும் போது நான் நிரபராதி. காதல் ஒரு கண்ணாமூச்சி கலவரம். ஏன்னா காதலுங்கிற பேரில் இவர்கள் அவசரத்தை அவசரமாக கொட்டி தீர்த்து விடுகிறார்கள். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், காதல்னு சொல்றாங்க அனைவரும்னு சொல்றாங்க. நீங்க சொன்னதுல அந்த 30 வருட காதலுடைய பரிமாற்றத்தையும் சொல்லிட்டீங்க. அந்த காலத்துல இப்படி எல்லாம் லவ் பண்ணிருக்காங்க போல இருக்கு, கவனிச்சீங்களா? ஆமா, இவர் இந்த காலத்துல பிறந்தாரு. உங்களுக்கே 2K கிட்ல குழந்தை இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இது தேவையில்லை, நம்ம நிறைய பேசிட்டோம் இந்த செக்மெண்ட்ல. இன்னும் உங்களோட நிறைய செக்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம விளையாட வேண்டியிருக்கு. உங்களுக்கு பல டெஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான். ஓகேவா? நான் பொதுவா படிக்க தெரியாத பையன், இப்படிதான் அந்த கவிஞர்கள் வந்து சிம்பிளிசிட்டி ஒன்று சொல்லிப்பாங்க இல்லையா, இதெல்லாம் நான் பழகிக்கணும்னு நினைக்கிறேன். படிக்க தெரிஞ்சவங்க தான் பயப்படணும், மார்க் குறைஞ்சிருமான்னு. படிக்கவே தெரியாது, வர்றது லாபம் தானே. கவிஞரே சொல்லுங்க. இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்டா இருக்க போகுது. ஓகே, ஏன்னா இதை பத்தி நம்ம இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லல. ஓகே, நான் ஒரு வார்த்தையில ஒரு விஷயம் சொல்லுவோம், ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம். ஆன் த ஸ்பாட் நீங்க அதுக்கு கவிதை சொல்லணும். தெரிஞ்சா சொல்றேன், தெரிஞ்சா சொல்றேன். அப்படிதான் சிம்பிளா சொல்லுவாங்க. ஆனா அது வேற மாதிரி இருக்கும். இந்த காலையில எக்ஸாம் அப்போ நல்லா படிச்சிட்டு வர்ற பசங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? படிக்கலடா, ஒண்ணுமே படிக்கலடா, நீ படிச்சிட்டடா, அது காமிடா அப்படிமா. கடைசியில மார்க் நீங்க ஒருத்தர் கேள்வி கேட்கணும்னு 2 பேரும் வந்து மெனக்கட்டு ஒரு டியூஷன்லாம் வச்சு படிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய குறிக்கோளோட இருக்கு. ஆனா மோதுறது தமிழோட, நாங்க வச்சிட்டு இருக்குது வெறும் பென்சில். ஓகே, முயற்சி பண்றேன். ஓகே.